இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 7/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி 6 மணி ஓடிய ட்ரா. சரிங்களா, 6 மணி ட்ராக்கு என்னம்மா நம்பர்கள் நமக்கு செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி கன்ஃபார்ம் நம்பராகவே இருக்குது. அதில் என்ன நம்பர்கள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கண்டிப்பாக வரும். சரிங்களா, ஏன்னா டியரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே வந்து 3 ரிசல்ட் தான் ரொம்ப பேசிக் பிரதான நம்பராக இருக்குது. அந்த 3 ரிசல்ட்டை பேஸாக வச்சு தான் அடுத்த நம்பர் வின்னிங் நம்பர் என்னங்கிறது நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். அந்த மாதிரி 3 ரிசல்ட் என்ன அப்படிங்க இதுக்குங்க 3 ரிசல்ட்டு கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளுடைய ரிசல்ட்டை தான் நம்ம 3 ரிசல்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ எப்படி நம்ம கேஎல்ல வந்து ஒரு நாளுடைய ரிசல்ட்டை வச்சு தான் அடுத்த நாளுடைய ரிசல்ட் எடுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி நமக்கு ஒரு நாளுடைய ரிசல்ட்டு தான் நமக்கு அடுத்த ட்ராவுக்கு நமக்கு என்னம்மா நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குங்கிறதே நம்ம எதிர்பார்க்க முடியும். ஏன்னா 3 ட்ராவையும் நம்ம வச்சு தான் நம்ம அடுத்த ட்ரா நமக்கு ஒரு நம்பர் எடுக்க முடியும், 3 நம்பர் எடுக்க முடியும். அது வரைக்கும் எடுக்க முடியாது. சரிங்களா, அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த 3 நம்பர் என்ன அப்படிங்கிறது பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 863 60. சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 698 54. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு 903 53. இதுதான் வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர். இதுதான் நமக்கு இருக்குது. இந்த நம்பரை பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதுலேருந்து என்னம்மா நம்பர்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, இது மாதிரி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் பார்ப்போம். சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் இந்த ட்ராவில் நமக்கு கன்ஃபார்ம் நம்பராகவே இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வரேன். சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது எப்படி கொண்டு வரீங்க நீங்கள்னு கேட்டிங்கன்னா, நான் முழுக்க வந்து நான் கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் மூலியமாக அப்டேட் பண்ணி அதை வச்சு தான் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு 3 மாதத்தினுடைய ரிசல்ட், அதாவது நம்ம ஒரு 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 நாளுடைய ரிசல்ட் வேணும்னா 3 மாதத்தினுடைய டேட்டா வேணும். சரிங்களா, அதே மாதிரி ஒரு நம்பர் நமக்கு ஒரு நாளுடைய ரிசல்ட் வேணும் அப்படின்னா, ஒரு ட்ராவுடைய ரிசல்ட் வேணும்னா அதே மாதிரி 3 நம்பருடைய டேட்டா வேணும். இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். அதாவது நமக்கு ஒரு டேட்டா இல்லாமல் ஒரு சர்வே பண்ண முடியாது இல்லையா, டேட்டா வேணும், ரொம்ப முக்கியம். அந்த டேட்டா வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக வந்து டேட்டானா இதுக்கு முன்னாடி அடிக்கப்பட்ட நம்பரை நம்ம ஆதாரமாக வச்சு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு ஜென்ரேட் பண்ணி கொண்டு வரோம். கண்டிப்பாக அது மேட்ச் ஆகுது. ஒவ்வொரு நாளைக்கு தான் மேட்ச் ஆகாமல் போகுது, மற்றபடி எல்லா நாளும் கண்டிப்பாக மேட்ச் ஆகும். ப்ளஸ் அது போக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நம்பர்கள் வந்து நம்ம மெனுவலாகவே கெஸ்ஸிங் எடுக்கிறோம். அப்படி மெனுவலாக கெஸ்ஸிங் எடுக்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராகவே கிடைக்கும். அதுலேருந்து நம்ம மாற்றி கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் இந்த ட்ராவில் நமக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி 7ஆம் தேதி இல்லையா, 7/5/2023 6 மணியோடைய ரிசல்ட்டு. இப்போ காலையில் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 335ன்னு நமக்கு டபுள் நம்பர் கொடுத்தாங்க. 353 அப்படிங்கிற டபுள் நம்பர் கொடுத்தாங்க. 33 அப்படிங்கிற டபுள் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா. 5, அதாவது நேற்று கொடுத்த 5 நம்பர் அப்படியே திரும்ப 5 நம்பர் பி போர்ட்லேயே வச்சு மறுபடியும் வந்து சி போர்டில் ஒரு 3 நம்பர், ஏ போர்டில் ஒரு 3 நம்பர் வச்சு கொடுத்தாங்க. சரிங்களா, அந்த நம்பரை தான் நமக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த அடுத்த ட்ராவில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எனக்கு என்ன தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு எனக்கு ஒரு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு காமிக்குது. 8ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். 3க்கு 8 8க்கு 3ங்கிற நம்பர் எனக்கு திரும்ப ஒரு இடம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 3ஆம் நம்பர் வருது அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம். 3ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 8ஆம் நம்பர் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பராக தெரியுது. சரிங்களா, உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல என்னங்க வரும்னா ஒரு 5ஆம் நம்பர் வந்துடும். 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது 3க்கு 5 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி 3க்கு 5 3க்கு 8ங்கிற 2 நம்பருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 6 மணி ரிசல்ட் ஒரு மாதிரி அடிக்கிறாங்க, அதே மாதிரி 1 மணி ரிசல்ட் ஒரு மாதிரி, 8 மணி ரிசல்ட் ஒரு மாதிரி, புரியுதுங்களா. அப்போ 3 ட்ராவுக்கும் 3 விதமான நம்பர் தான் நம்ம மாற்றி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப வித்தியாசமான நம்பர் தான் கொஞ்சம் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எந்த நம்பருக்கு எந்த நம்பர் சம்மந்தம் இல்லாமல் ஒரே ஒரு நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் மற்றபடி நமக்கு எப்படி வின்னிங் வருது. நம்ம கொடுக்குறதுல ஒரு நம்பர் மட்டும் வின்னிங் வந்துகிட்டே இருக்குது கேட்டால். அதே மாதிரி அடுத்த ட்ராவில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தலாம். அதை தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் வரணும் அப்படின்னு காமிக்குது. அதே மாதிரி பி போர்டில் 5ஆம் நம்பர் வரணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் ஏ போர்டுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது என் கணக்கில் பொறுத்த வரைக்கும். அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்சு 8ஆக இருக்கணும் அல்லது 5ஆக இருக்கணும். அதாவது 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், 3க்கு 8ன்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி 3க்கு 5ன்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அந்த மாதிரி மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்க. அது மாதிரி வருதா அப்படிங்கிறது நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் வருதுங்க. 2ஆம் நம்பர் எப்படி வருது அப்படின்னா, 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதாவது 5க்கு 2, அதாவது 5ஆம் நம்பர் வந்திருக்கு இன்றைக்கி, 5ஆம் நம்பர் வந்திருக்கு இல்லையா, 5க்கு 2 அப்படின்னு அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 5க்கு 2 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல கொடுக்குறோம். 5ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அது ப்ளஸ் அது போக ப்ளஸ் நம்ம கணக்கில் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம். 2ஆம் நம்பர் பேஸாக வச்சு ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நம்ம கணக்கில் திரும்ப போட்ட வரைக்கும் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு ஒரு 7ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் வரல அப்படின்னா அதோடைய பவர் நம்பர்
7ஆம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2 நம்பர் அதாவது நம்ம கொடுக்கணும் 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ரெண்டையும் பவரில் கொடுத்துருக்காங்க. 2ஆம் நம்பராக வரணும், இல்லைன்னா அங்கே அந்த இடத்துல 7ஆம் நம்பர் வரணும். இது ரெண்டுமே மேட்சாக கண்டிப்பாக ஒரு நம்பர் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு 2 அல்லது 7 அப்படிங்கிற நம்பரை பி போல் டிக்ளேர் பண்ணுறோம். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் சொல்கிறோம், சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் பெரிய நம்பர் வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு சின்ன நம்பர் வந்து ஒரு பெரிய நம்பர் வரும், ஒரு பெரிய நம்பர் வந்து ஒரு சின்ன நம்பர் வரும். இதுதான் எப்போயும் பேசிக் ரூல். அப்போ வந்து நமக்கு 5 சின்ன நம்பர் என்ன இருக்குது? 2ஆம் நம்பர். 5 பெரிய நம்பர் என்ன இருக்குது? 7ஆம் நம்பர். அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? அடித்தா ஒரே மாதிரியான பவர் நம்பர் தான் 2ஆம் நம்பர் அடிக்கணும், அப்படி இல்லைன்னா 7ஆம் நம்பர் அடிக்கணும். புரியுதுங்களா? இதை கனெக்ட் பண்ணி தான் 5 சின்னது 2, 5 பெருசு 7. அப்போது இந்த 2 நம்பரை பேஸை வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம். புரியுதுங்களா? அந்த மாதிரி எடுத்துங்க. அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது. அதனால இதை கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா. அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் கொடுத்துட்டோம். அப்போ சி போர்டில் என்ன வரும் அப்படின்னா, சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பர் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் நம்பர் திரும்ப அதே இடத்துல வருமா அப்படின்னா வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 3ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க, மறுபடியும் ஒரு 3ஆம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நிறைய டைம் ஆடிக்காங்க 3க்கு 3. அப்போ நீங்கள் நாளை பொறுத்த வரைக்கும் இன்னும் 6 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பர் வைக்கிறது ரொம்ப 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 சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆல் போர்டில். சரிங்களா? ஆல் போர்டில் ரொம்ப சேஃபாக தப்பிச்சுக்கணுங்க. எனக்கு இவ்வளோ நம்பரில் வேண்டாங்க அப்படின்னா 3ஆம் நம்பர் வந்து ஆல் போர்டில் வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சேஃப்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரிஞ்ச சி போர்டில் வருது, அது ஏ போர்டிலையும் கூட மாறி வரலாம் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச மறுபடியும் நமக்கு 3ஆம் நம்பர் அது ஏ போர்டில் அல்லது சி போர்டு ஏதோ ஒரு போர்டில் நமக்கு கண்டிப்பாக நிற்கிது. அதில் மாற்றம் இல்லை. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? 3ஆம் நம்பர் இருந்து எடுத்துங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 6ஆம் நம்பர். 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் எப்படி வருது அப்படின்னா, நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 3 இல்லையா? 3க்கு 6, 6க்கு 3 அந்த நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். வேறு ஒன்றுமே கொடுக்கல. கண்டிப்பாக வந்து 6ஆம் நம்பரும் இந்த இடத்துல வரணும்னு தான் காமிக்குது. எதனால் 6ஆம் நம்பர்னால், நம்ம நேற்று அடிக்கப்பட்டதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 6ஆம் நம்பர் இருக்குது, 360ன்னு இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது அதுலேருந்து நமக்கு ஒரு நம்பர் எடுத்துகிட்டு ஆடுவாங்க. அது போக ப்ளஸ் நம்ம கணக்குலேயும் இருக்குது. அதை நீங்கள் கவனமாக பார்த்துங்க. நம்ம கணக்குலேயும் நீங்கள் இந்த 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வராதனால தான் இந்த நம்பரை கொஞ்சம் நம்ம இழுத்து பிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் பெண்டிங் நம்பரானு பார்த்தா இதில் நமக்கு பெண்டிங் நம்பரே கிடையாது இல்லையா? 6ஆம் நம்பர்லாம் வந்து எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ண வேண்டியதான். சரிங்களா? அதே மாதிரி 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது 3ஆம் நம்பர் திரும்ப. அதே மாதிரி 6ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நீ அடுத்த ட்ராவில் வேணால் பெண்டிங் நம்பர் இதுலேருந்து எப்படி வருது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். அதை பார்த்துட்டு நம்ம உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா அது 3 ட்ராவுக்கும் 3 விதமாக 3 மாதிரி பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால நம்ம குழப்பம் வந்து அதிகமாகும். பெண்டிங் நம்பர் வச்சு நம்ம சொல்லவே முடியாது நம்ம. சரிங்களா? இருந்தாலும் 6ஆம் நம்பர் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம இந்த 2 ட்ராவில் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக நேற்று பார்த்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் வந்து 6ஆம் நம்பரில் இருக்குது. அந்த நம்பரை வச்சு பார்க்கும்போது 6ஆம் நம்பர் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. 3க்கு 6ங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சாங்க வருது. ஆனால் அதிகமான வந்து 3ஆம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் செட்டான மாதிரி தெரியுது. பார்ப்போம். ஆனால் இங்கே ஆல் போர்டில் வந்து 3ஆம் நம்பர் வைக்கிறது ரொம்ப சேஃபாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. சரிங்களா? எனக்கு கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 6ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 2ஆம் நம்பர் 6, 2 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 3, 2மே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் எனக்கு காட்டுது. உங்களுக்கு எது காட்டுச்சா அப்படின்னு எடுத்து பார்த்துங்க. 362 அல்லது ப்ளஸ்ஸு ஒரு 8ஆம் நம்பர். சரிங்களா? இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா கிளிக் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? இது வந்து 6 மணி விட்டுட்டா 7ஆம் தேதி. சரிங்களா? 7ஆம் தேதி 6 மணி விட்டுட்டா இப்படி தான் எனக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள்.